ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமா நீங்க பயணம் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையில ஏதோ ஒரு திடீர் திருப்பமாக, ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமையாகி, இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமையாகி ஜெபிப்பதையும் வேதம் வாசிப்பதையும் நிறுத்திட்டீங்களா? வந்த பாவத்திற்கு பின்பாக ஓடி உங்க மன விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் நாட்களையும் தொலைத்து விட்டு மறுபடி நான் அந்த பாவத்துல விழுந்துடுறேன், இந்த பாவத்துல இருந்து என்னால வெளியே வர முடியாது, ஆண்டவர் என்னை மறுபடி தூக்கி எடுக்க மாட்டாரா, ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டாரா, ஆண்டவர் என்னை மறுபடி சேர்த்து கொள்வாரா அப்படின்னு இருதயத்துல இயேசுவை தேடிக்கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிற என் அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிச்சுன்னு ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார். நீங்க எந்த விதமான பாவத்திற்கு அடிமையாகி இருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க சிக்கி தவித்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீங்க அடிமையாகி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை குணமாக்குவேன்னு சொல்றாரு. உங்களுடைய சீர்கேட்ட உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் குணமாக்குவார். குணமாக்குகிறது மட்டும் அல்லாமல் ஆண்டவர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பார். நீங்க அதனால கவலைப்படாதீங்க. எந்த விதமான நீங்க காரியத்திற்கு நீங்க அடிமைத்தனமாகி நீங்க வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருந்தாலும் அந்த காரியங்களை நீங்க ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யுங்க. ஏன்னா நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர் அவர்களிடத்தில் வருகிறவரை புறம்பே தள்ளுகிற தேவன் இல்லை. நீங்க ஆண்டவரிடத்துல மனம் திரும்புங்க, ஆண்டவரிடத்துல நீங்க அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா, நீங்க என்ன மறுபடியும் இந்த பாவத்துல இருந்து தூக்கி விடுங்க, என்ன இந்த அடிமைத்தனத்துல இருந்து தூக்கி விடுங்கன்னு இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இசப்பா, எந்த ஒரு காரியத்திற்கு எந்த ஒரு பாவத்துல அடிமையாகி அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நீங்க ஆராய்ந்து அறிவீங்க ராஜா. இசப்பா, அந்த பாவத்திலிருந்து இசப்பா அவங்க மீண்டு வரதுக்கு இசப்பா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இசப்பா, நீங்க பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்த தேவன் ராஜா. இசப்பா, உம்மிடத்தில் வருகிறவர்களை நீ புறம்பே தள்ளாதவர் ராஜா. இசப்பா, இப்பொழுதும் இசப்பா நீங்க இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தபடி இசப்பா நீங்க அவங்க சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. இசப்பா, பாவத்திலிருந்து மீண்டு வர இசப்பா தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இசப்பா அவங்களுடைய பாவத்திலிருந்து வெளியே வர கிருபை செய்யுங்க ராஜா. எந்த காரியத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர ஆவியானவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. இசப்பா, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை இசப்பா நீங்க அந்த பாவ குழியிலிருந்து தூக்கி விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் உங்களுடைய கிருபையினால் அவர்களை ரட்சித்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. இசப்பா, நீங்க இசப்பா உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுக்கு இசப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா குறைகள் மனக்குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரிடத்துல அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதி